Hi friends, welcome to Ranjanis gallery. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் பக்கோடா வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வந்து காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, மிளகாய்த்தூள், அரிசி மாவு 1 ஸ்பூன், கடல மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து ஹாட் வாட்டரில் கல் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அரிசி மாவு, கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடல மாவு வந்து அதிகம் போடக்கூடாது, போட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். கார்ன்ஃப்ளவர் தான் 2 ஸ்பூன் போடணும். அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் போடணும். நம்ம எந்த ஸ்பூன் எடுக்கிறோமோ அந்த ஸ்பூனில் வந்து அளவு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருக்க மாவு இதெல்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், கல் உப்பு போட்டு ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் அது நார்மல் வாட்டரில் ஒரு 2 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வாட்ரு வந்துட்டு ஆட் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரோட அந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் லைட்டாக வாட்டர் வந்துட்டு தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அப்படியே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கொழன்னு ஆகிடும். கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். லைட்டாக தண்ணியை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கொழன்னு பிசைஞ்சிடாதீங்க. சும்மா ஓரளவுக்கு அந்த மாவு வந்துட்டு அதில் வந்து கோட் ஆகணும். ஒரு வாட்டி கிளறி விட்டு திரும்பி தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பத்தலை அப்படின்னா இப்போ வந்து இந்த பதத்துக்கு வந்துட்டு பிசைஞ்சி ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. அதில் கொஞ்சம் செட் ஆகட்டும் காலிஃப்ளவரோட. அப்புறம் அடுப்பில் வந்துட்டு கடாயை வச்சு ஆயில் வச்சு ஹீட் ஏறினதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு, கடையில் வந்து எந்த மசால் பொருளும் நான் ஆட் பண்ணலை, ஒன்லி வரமிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஏப்பம் வர மாதிரி இருக்கும், டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது மாதிரி ஒன்றுனா போட்டு நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விடலாம். வெந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி விட்டுட்டு அனல் வந்து ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, தீஞ்சு போய்டும். மேலே உள்ளே வந்து வேகாது. சிம்மிலையும் வைக்காதீங்க, எண்ணெய் பிடிச்சிரும். ஒரு மாதிரி கொழன்னு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். மீடியமாக வச்சு கரெக்டாக பொரிச்சு எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ரெடி ஆகிடும் நல்லா டேஸ்ட்டாக. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ஒரு டீயோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஸ் ஒரு ஆனியன் இது மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வரட்டும், எடுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எல்லாம் நல்லா கோட்டாகிருக்கு பாருங்கள். எதுவுமே வந்துட்டு காலிஃப்ளவரை விட்டு தனியாக மாவுலாம் வரல. இது மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.